ஸோ டிஆர்எஃப் இப்போ நம்ம எந்த வண்டி ஓட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர் தான் ஓட்ட போகிறோம். ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பேக் யார் எடுத்துக்க, வண்டி இப்போ பறக்க போகிறதா இருப்போம். என்ன இது வண்டி கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. எனக்கே தெரியல சில்ல. என்ன சொல்லலாம், ஹேண்டில் எவ்வளோ டைட்டாக இருக்கு. கொப்பரானி நல்லா இருக்கும். பொறுமை போனாவா அப்படியே வேற மாதிரியா தலையெழுத்து ஏதோ பொண்ணை வச்சுருந்தா இழுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் உன்னைய வச்சு எடுக்கிறாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? எனக்கு இந்த வண்டி ஓட்டும் போது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த ஆதித்ய வருமால வண்டி ஓட்டுவால வண்டி ஓட்ட நல்லா இருக்கு. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சொட்டியரப்பே இதுதான் சோலையார் டேமு. இங்கே பாருங்கள், இது நிஜமாலுமே நீங்கள் பார்க்கும்போது இது கடலா இல்லை என்னன்னு நினைப்பீங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுமா இது? உள்ளார போகலாமா? போகிறாங்களே. ஏய் ஓ இங்கே பாரியா, இங்கே பாரியா தண்ணி போதியா? ஏய் செல்லம் தண்ணி போகுது செல்லம். இங்கே உள்ளார பார்த்து வந்துடலாமா? ஸோ டேமு பெரிய டேமாக இருக்குது. இவ்வளோ பெரிய டேமா அது சாமி. அங்கேருந்து மேலே பார்க்கும்போது ஏதோ இது மாதிரி தான் இருக்கு. அப்போ இவ்வளோ ஹைட் இருக்குது, பார்த்துக்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லி. என்ன இந்த வண்டி திருப்பும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆளும் உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி தானே இருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஆற்று மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது டேம் எவ்வளோ பெரிய டேமுன்ட்டு. ராயல் என்ஃபீல்டு பசங்களா, உண்மையாலுமே சொல்கிறேன், ராயல் என்ஃபீல்டு வேறு மாதிரி தான் இருக்கியா. பிக்கப் இப்படி இழுத்தா வருது தெரியுது அவனுக்கு. வெட்டு இழுக்கு செல்லாம். பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி. நான் உண்மையாலுமே ராயல் என்ஃபீல்டு பிக்கப் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி போகுது, பரவாயில்லையே. இங்கே பாரு, ஆமாம் அந்த ஆள் சொன்னது கேட்டு தான். கீழே பார்த்துடலாம் மாட்டுக்கு, மேலே நின்று பார்க்கறதால கீழே நிற்கிறது பெஸ்ட்டே. ஐயோ இங்கே பாருங்க டிஆர்எஃப், இந்த அளவுக்கு வந்து அங்கே ஆழம் அன்சைட் இருக்குது. நீங்கள் ஆனால் அன்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஆழமே இருக்காத மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ பெருசு பற்றியா? ஆ மேலே ஏறி சர்க்கே சுட்டு வரலாமா? வேற மாதிரி இருக்கியா? ஐயோ சாமி. அப்போ இது ஃபுல்லாக திறந்துட்டா எப்படி இருக்கும் தண்ணி? தூக்கு இங்கே அடிக்கலம்னா இது என்ன கட்டி வச்சுருக்காங்க இங்கே? ஓ வேற மாதிரி இருக்கியா? வண்டியோட பறக்க போகுது, வண்டி பறக்குது பாரு இப்போ. ஆனால் உண்மையாலுமே இந்த ராயல் என்ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் கம்மின்னு தான் நினச்சேன். ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இப்போ பாரு. வண்டி சேருது. அந்த வந்து அங்க முறைக்கிறோம். இங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே இருக்கு. நல்லது சொன்ன உனக்கு குத்தமா இருந்தா இல்ல, நல்லது சொன்ன குத்தமா மெதுவா போங்கடான்னு சொல்லி குத்தமா. இப்பதான் போயிட்டு இருந்தேன், எல்லா மணி வரிசையில போயிட்டு இருக்கேன். நீ நல்லது சொன்ன மெதுவா போங்கடான்னு சொல்லி குத்தமா. மெதுவா போக வேண்டாம், எதுக்கு நாங்கள வரோம்? உனக்கு என்ன லோக்கல் இருக்கிறவனுக்கு, எங்களுக்கு தான் அந்த வழி வந்து தெரியும். உடிச்சலாம் போச்சலாம். யாரு செல்லாம்? ஆமா உடனே நம்ம போய் சரி உடனே நம்மளால தான் இப்போ பண்ணிட்டேன். நம்மளால தான் இப்போ பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி டேர்னிங்கில் போயிருக்காங்க பசங்க. கொஞ்சம் நல்லா குரூசியல் ஸ்பீடு ஒரு 40-50 போயிருக்கான்னு வச்சுங்களேன். டக்குன்னு அந்த காரன்னு ஏறி வந்திருக்கான். இது ஒன் வே ரோடு தானே, அவன் யார் மேலே குத்த சொல்ல முடியாதுல்ல. அவனே ஏறி வந்திருக்கான், நம்ம பசங்களும் போயிருக்காங்க. உடனே அவன் காருக்காரந்துக்கிட்ட பார்த்து போங்கடா வாடா போடன்ற மாதிரி பேசிவிட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வரதன் முடிச்சு ஏற்றி விட்டாரு. போனது என்னவோ நம்ம பசங்க தான், அது நம்மளையும் தப்பு இருக்குது. பட் ஆனால் மரியாதை வார்த்தை ஒன்று இருக்குல்ல.
நம்ம பசங்க மேலேயே நான் எப்பவுமே கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். நம்ம பசங்க சின்ன சின்ன விளையாட்டுத்தனமாக யாராச்சும் விவரங்களை கொண்டு வந்துடுவாங்க. அதனால தான் அந்த இடத்துல நான் எதுவும் பேசல. நீ அப்படி வரியா? ராயல் என்ஃபீல்டு வேறு மாதிரி இருக்குது. ஹண்டரு ஸ்பீடு பிக்கப் சரி. நீங்கள் வந்து லாங் டிரைவுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த ஒரு குரூஷியலாக ஒரு 50 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். 50 கிலோமீட்டர்லாம் இருக்காது, ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸோ வேறு மாதிரி இருக்குது பிக்கப்பும் சரி. அந்த இந்த ஸ்மூத்னஸ் வேறு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் சவுண்டு போட்டு வருது பற்றியா, அது நல்லா இருக்குது. ஐயோ போலீஸ்கார், நாங்கள் எதுவும் பண்ணல. போலீஸ்கார் புரியலங்கண்ணா. பாஸ் வாங்கணுங்களா? நான் கூட சந்திரவா நான் கூட எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். எங்கேயோ மனவை பிடிச்சிட்டாங்க அப்படியா? ஏயா கேரளா இதெல்லாம் வந்து நடக்கும். 1 2 3 4 5 6 வண்டி சொல்லலாம். 8926. சேட்டா சேட்டா கேமரா யூஸ் ஆச்சோ? கேமரா யூஸ் பண்ணலாமா? கேமரா இந்த கேமரா யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இது ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். நீ நைட்டில் வீட்டுக்கு போக முடியாது, நாளைக்கு காலைல தான். நீ வாங்கிக்கோ 2 நாள் அடி, தப்பு இல்லை. காலை நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது தெரியலையா? வா உங்கள் அப்பான்ட்டு 2 அடி வேணாலும் தெரியாது, வா. ஸோ அங்கே ஒரு செக் போஸ்ட் என்ன பண்ணாங்க டிஎஃப்ஏ, ஒவ்வொருத்தருக்கும் பாஸு வண்டி இத்தனை வண்டி வந்திருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ரிட்டன் எத்தனை பேர் உள்ளார வருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோசரம். ஏன்னா நடுவில் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. இதுக்கப்புறம் வந்து நடுவில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆனாலோ ஏதாச்சும் காணா போனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம். ஏன்னா இப்போ இங்கே இந்த செக் போஸ்ட்டுக்கு எந்த ஒரு காசும் வாங்கலை. இந்த செக் போஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி அதை செக் பண்ணுவாங்களாம். இந்த ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாஸு. அதை வந்து அந்த செக் போஸ்ட்டில் காட்டணுமா இத்தனை பேர் வந்திருக்கோம், இத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா தான் அந்த பாஸில் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் பரவாயில்ல, நான் கூட ஏதோ காசு ஒவ்வொரு வண்டியும் காசு கேட்பாங்கன்னு நினச்சேன். திருச்சி சும்மா தான் கொடுத்துருக்காங்க. யாரு கண்டா இப்போ அந்த செக் போஸ்ட்டில் காசை கொடுறாங்க என்ன அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சேட்டா பசங்க இங்கே தான் இருக்காங்க. தாண்டினா ஒரு ஆர்வத்தில் முறுக்கினங்க தாண்டி போகுது வண்டி வண்டி. வண்டி நல்லா இருக்கு செல்லம். ஆனா பாவம் பஞ்சாயத்து தலாம் யாரோ போன இடத்துக்கு இவர் திட்டு வாங்கிட்டு இருக்காரு பாவம் மனுஷன். அதுதான் சொல்றேன், மனவரம் அந்த இடத்துல பிடிச்சிருந்தா அடிக்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் கூட ராயல் என்ஃபீல்ட்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அமைதியாக போவோம், அமைதியாக வரும்னு நினச்சேன். பிக்கப்பு சரியான பிக்கப்பு. வண்டி சாய் போடாமல் ஸ்டார்ட் பண்ணுற பாரு. சார் நம்ம வண்டி நம்ம ஓட்டி அழகு பார்க்குறத விட அடுத்தவங்க ஓட்டி அழகு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது வண்டி. இங்கே வேறு சீருவான். நீ வரணுமா? இங்கேயா அதிரப்பள்ளி டு வால்பாறை ஒரு பஸ் தான் இருக்குனாரு, இன்னொரு பஸ் போகுது, கவர்மெண்ட் பஸ் இருக்கு செல்லாம். சொடியாவே கரெக்டாக இப்போ வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட்டு என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கண்டினியூவாக ஒரு 30 கிலோமீட்டர் பக்கமாக ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். வேறு மாதிரி இருக்க போது எந்த ஒரு வீடியோ அதிகபட்சம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நோ நெட்வொர்க், எந்த ஒரு இதுதான் பார்க்க முடியாது. நம்ம கூட ஜாலியாக போகலாம் ரைட் பண்ணி. ஃபால்ஸ் பாரு, ஐயோ இந்த மாதிரி ஃபால்ஸ் பார்க்கும்போது குளிக்கணும்னு தான் தோணுது. ஆனால் இங்கே ஆல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செல்லம் பாம்பு அங்கே சும்மா லோலா சும்மா லோலா. இங்கே பாரு வியூ பாரு, தெரியுதா? டேம் மாதிரி இருந்துச்சு இங்கே ஒன்று. ஃபால்ஸா ஓப்பனரே அந்த பக்கம். இங்கேருந்து கீழே வந்து யானை இருந்தாலும் இருக்குண்டி. எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. ஏதாச்சும் கண்ணில் தம்பிச்சுன்னா பரவாயில்ல. இப்போ வண்டியை நம்ம ஓட்டி அழகு பார்க்குறத விட அந்த வண்டியை அடுத்தவங்க ஓட்டி அந்த அழகை ரசிக்கிறோம் பற்றியா, அது வேறு லெவலில் இருக்குது. அது பாரு, அது எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாரு.
பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குது. நம்ம கூட அதை ஃபீல் பண்ண மாட்டோம் அடிக்கடி. இது ரதம் மாதிரி போயிட்டுருக்கு பாரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் யார் இந்த மாதிரிலாம் இந்த பைக்கை நம்ம பைக் அடுத்தவங்க ஓட்டி இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாரு தெரியுதா எப்படி மழை காலம் எப்படி தெரியுது வச்சா? எங்க இன்னும் கொஞ்சம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா யானை எங்கே இருந்து கரெக்டாக தெரியும். எவ்வளோ ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட்டில் வந்துருக்கும் பார்த்தியா? அந்த டீ எஸ்டேட்டே சுற்றி இங்கே பார்க்க முடியாது. எல்லாம் பற்றி இல்லை. ஆமாம், அங்கே ஒரு மலை தெரிஞ்சு பார்த்தியா? அந்த டீ எஸ்ட் வரும்போது அந்த மலையை தாண்டி இப்போ இந்த மலை இருக்கும். போய் இது ஏறிட்டு இருக்கோம். டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதிரப்பள்ளி டு வால்பாறை டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் டீப் ஃபாரஸ்ட்க்கு சென்டர் ஆஃப் பிளேஸில் இருக்கும். இது சென்டர்னு சொல்ல முடியாது, இது ஒன் ஆஃப் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இது இந்தாண்ட ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்குது டிஆர்எஃப். அதனால் சுற்றி மலை தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் டேமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இல்லை அதுதான் உண்மையாக எனக்கும் தெரில. அந்தாண்ட கிளியர் விஷுவல் கிடைக்கல. அதனால கிளியர் விஷுவல் இருந்தால் கூடியும் ஏதாச்சும் மிருகங்கள் ஏதாச்சும் கீழே இருக்காங்க கூட பார்த்துடலாம். ஆனால் கீழே இருந்து பார்க்கவே முடியல. ஃபுல்லாக மரங்களாக இருக்கா, ஸோ எல்லாம் மறைச்சிக்குது. எனக்கு தெரிஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 1 மணி ஆக போகுது. நான் என்ன அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கே போகல. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு எப்படி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் போக மாட்டோம். இங்கே எங்கே அடிக்குது பாரு தூக்கி, தெரியுதாப்போ? இன்னும் அங்கேருந்து அடித்தாலும் இங்கே அடிக்கும் வண்டி. அப்படி சார் எல்லாம் அடிக்குது, செக்க செக்க செக்கச்சு மின்னெல்லாம் அடிக்குது, செக்க செக்க செக்க. இங்கே வர எவ்வளோ தூரம் அடிக்குது வேற? ஐயோ போயா கம்முடு. ஓ போயா செக்கன்றா எல்லாம் விட மாட்டேன்றா. வாடுதி அடுத்துட்டே வாடி. வார எப்படி வந்துட்டு போறாடே. கட்டுறாங்க எல்லாம். இவ்வளவு தூரம் தான் எவ்வளவு தூரம் அடிக்குது வருதியா இருப்ப. வேட சொன்னா கமுஞ்சா. ஏய் சேத்துல எங்கேயாச்சும் சோத்துல ஏறிவங்க சின்றதான் எங்க அடிதான் வர. இவரது கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது மகாடு இருக்கிறதுனால. சொல்லுங்க வரையாடு வரையாடு. ஏய் மானாயா? காட்டு மாடு தானே? ஏய் கொம்பு போல எத்தனை பெருசு இருக்குன்னு. ஆனா இன்னும் பெருசா இருக்கு தாங்க. ஜூம் பண்ண அதை நார்மலாடு ரொம்ப ஜூம் பண்ணி நல்லா தெரியாது. ஐயோ வந்ததுக்கு ஒரே ஒரு மாந்தாங்க தான். சவுண்டு போடாத சவுண்டு போடாத. இன்னும் என்னென்ன கிடக்குதுன்னு தெரில. உங்களுக்கு தெரியுதா டிஆர்எஃப்? பாருங்க அங்கே இருக்கு பாருங்க. சரிங்க பின்னாடி வரேன். ஹே ஹாய் என்ன பண்ணுறீங்க? எங்க வண்டி எடுத்துருக்க பாரு. ஐயோ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருப்பேன். ஐயோ அமுகு டுமுகு அமால் டுமால்.